எனதருமை ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ் நேயர்களே, உங்களுக்காக இப்போ நம்ம என்ன வழங்குறோன்னா, இந்த ஃபேஸ்புக் பேஜ்லேயும் யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாவிலையும் நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் எப்படி குறைந்த செலவில் நம்ம உடம்புக்கு தேவையான புரதத்தை, முழுமை பெற்ற புரதத்தை, நம்ம உடம்பில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய புரதத்தை சைவத்திலும் அசைவத்திலும் பெற்றுக்கிட்டு நல்ல உடல்வாக்க பெறுறது, இருக்கிற உடல் உபாதையிலிருந்து மீள்றதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம குரு வைத்திய வாழ்வியலுடைய 13 வருட ஆராய்ச்சியில். சரிங்களா, நல்லா பார்த்துங்க. 66 வயதில் நம்ம பவுனம்மாவும் 44 வயதில் நானும் எப்படி பலன் பெறோன்னு உங்கள் முன்னாடி வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கறது ரிச் புரோட்டீன் பூஸ்டர் சிக்கன் கிரேவி. இப்போ நான் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு பெயரும் நம்மளுடைய ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் ஃபேஸ்புக் சேனலில் செய்முறையாக இருக்குது. நம்ம பவுனம்மாவும் அவங்களுடைய பவுனம்மா அப்படிங்கிற யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் செஞ்சு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் அங்கே செய்து நம்ம பயன்படுத்துகிறத தான் இங்கே இன்றைய நாளில் ஊட்டச்சத்தாக பயன்படுத்தி பலன் பெறுறோம் நமக்கு முன்னாடி வைக்கிறோம். இன்றைய டேட்டு 22/6/2026. ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம். இதோ அதுவும் இங்கே இருக்குது. இதோட செய்முறை ஏற்கனவே செய்து போட்டிருக்கேன், பார்த்துங்க. அதுக்கு மேட்சிங்காக ரிச் புரோட்டீன் பூஸ்டர் சிக்கன் கிரேவி. பவுனம்மாவுக்கு மேட்சிங்காக நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் மீண்டும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக, அதாவது மோர் எடுத்திருக்காங்க. ஸோ பவுனம்மா மோர், இந்த சிக்கன் கிரேவி இதெல்லாம் எடுத்துக்க போகிறாங்க. நான் இது 2 மட்டும் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது இந்த மாதிரி மிளகு ஆட்டி ஆட்டாங்களை பயன்படுத்தி மண் சட்டிகளை பயன்படுத்தி வச்சு 2 நாளைக்கு நல்லா சுண்டை வச்சு நாங்கள் சாப்பிட்றோம். அது மூலிமா எங்களுக்கு நல்ல முழுமை பெற்ற புரதம் கிடைக்கிது. இது நாள் வரை நாங்கள் உணவே மருந்துன்னு ஆரோக்கியமாக வாழ்கிறக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி வைக்கிறோம். அடுத்து இந்த மாதிரி அசைவங்களை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி வயதானவர்கள் எப்படி பயிற்சி செய்கிறது, நம்மை போல் நடுத்தர வயதில் உள்ளவர்கள் எப்படி பயிற்சி செய்கிறது, இளம் வயதில் உள்ளவர்கள் எப்படி பயிற்சி செய்கிறது, இந்த அசைவங்களை தொடர்ந்து 3 நாட்களாக எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய அசௌகரியங்கள்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. சிலரெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க, மலச்சிக்கல் வருதுன்னா எங்களுக்கு அப்படின்னு. ஸோ யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகுதுன்னு. ஸோ அதற்கேற்ற மாதிரியெல்லாம் பயிற்சிகள் எப்படி நாங்கள் செய்கிறோன்னு உங்கள் முன்னாடி காட்டுறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிடுறேன், அடுத்தடுத்த பதிவுகளையும் தொடர்ந்து பார்க்கணும். நாங்கள் சாப்பிட்றோம், எங்களுக்கு இது பலன் தருது அப்படிங்கிறத ஒரு பொதுநல நோக்கோடு சொல்லிட்டு போகிறது மட்டும்தான் எங்கள் வேலை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போ நாங்கள் பிராய்லர் கோழியில் செஞ்சு 3 நாள் சுண்டை வச்சு சாப்பிட்றோம். இப்போ மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பக்கம் நாங்கள் இப்படி சாப்பிட்றோம். அதுலேயும் பிராய்லர் கோழியை மட்டுமே 10-15 வருஷத்துக்கு மேலே இப்படி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு பலன் தருதுங்கிறதோடு நின்றுக்கிறோம். பார்க்குற நீங்கள், அதுலேயும் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, ஜெம்சியின் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குமா, உங்களுக்கு ஒத்துக்குமாங்கிறது உங்கள் சுய விருப்பத்தில் முடிவெடுத்து செய்துக்குங்க.